வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த இந்த வீடியோ கிளிப்ல ஒரு பிசிக்ஸ் சம்பந்தமான விசைகள் தொடர்பாக கப்பியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிறு கேள்விகளை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விக்கான என்னென்றால், ஒரு நிலையான ஒரு தளத்தில் ஒரு ஒப்பமான கப்பி ஒன்று வைக்கப்பட்டு அந்த கப்பியினுடைய முடிவிடங்களில் ஒரு பக்க முடிவிடத்தில் 1 கிலோகிராம் திணிவும் மறுபக்க முடிவிடத்தில் 2 கிலோகிராம் திணிவும் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த திணிவுகளினுடைய ஆர்முடுகள் என்ன, அதே மாதிரி இந்த இழையில் காணப்படுகின்ற இழுவை பெருமானம் என்ன? திணிவுகளினுடைய ஆர்முடுகளும் வேணும், இழையில் உள்ள இழுவை பெருமானமும் வேணும். இப்ப நான் யோசித்தால் 2 கிலோகிராம்ங்கிறது பாரமானது, 1 கிலோகிராம் பாரம் குறைந்தது. எனவே கண்டிப்பாக 2 கிலோகிராம் கீழிறங்கும், 1 கிலோகிராம் மேலும். 2 கிலோகிராமினுடைய நிறை 20 நியூட்டன் கீழ் நோக்கி தொழிற்பட 1 கிலோகிராமினுடைய நிறை 10 நியூட்டன் தொழிற்படும். இந்த நேரத்தில் இழையில் காணப்படுகின்ற விழுவையை நான் கீழ் எடுத்தால் இது ஒப்பமான, அதாவது மெல்லிய பாரமற்ற விலையாக இருப்பதனால், ஒரு குறித்த விலையாக இருப்பதனால் இந்த விலையில் இங்கு காணப்படுகின்ற விழுவையின் பெருமானமும் P தான். புள்ளிக்கு புள்ளி இலேசான விலைகளில் அல்லது பாரமற்ற விலைகளில் புள்ளிக்கு புள்ளி விழுவையின் பெருமானமானது மாற்றம் அடையாது. இதுல நான் பார்க்கும்போது இந்த 2 கிலோகிராம் ஆனது கீழ் நோக்கி ஆர்முடுகள் அடையும். இதே ஆர்முடுகள் பருமனோடு 1 கிலோகிராம் திணிவானது மேல் நோக்கி ஆர்முடுகள் அடையும். இங்க தெரியா கணியம் ஆர்முடுகளும் தெரியாது, தீங்கிற இழுவையும் தெரியாது. 2 கிலோகிராமினுடைய இயக்கம் கீழ் நோக்கியது, 1 கிலோகிராமினுடைய இயக்கம் மேல் நோக்கியது. எனவே திசைகள், இயக்க திசைகள் வித்தியாசம். 2 தெரியா கணியங்களுக்கு இந்த 2 சந்தர்ப்பத்துக்குமாக விசை சமன்பாடுகளை உருவாக்கி 2 தெரியா கணியங்களையும் காணலாம். இதுல முதலாவது 2 கிலோகிராம் திணிவுக்கு 2 கிலோகிராமிற்கு விசைப்படத்தை நான் கூறினால் கீழ் நோக்கி 20 நியூட்டன் இருக்குது, மேல் நோக்கி இருப்பது T, இழையால் கொடுக்கப்பட்ட இழுவை. ஆர்முடுகள் கீழ் நோக்கி A. நியூட்டனினுடைய இரண்டாம் விதி சமன்பாட்டை கீழ் நோக்கிய திசையில நான் பாவித்தால் F net சமன் ma. கீழ் நோக்கி இருக்கிறது 20 நியூட்டன் மைனஸ் மேல் நோக்கி இருக்கிறது T. திணிவுக்கு பதிலாக 2 கிலோகிராம் ஆர்முடுகள் A தெரியாது, முதலாம் சமன்பாடு. அதுபோல 1 கிலோகிராம் திணிவுக்காக நான் விசைப்படத்தை கூறினால் 1 கிலோகிராமுக்கு கீழ் நோக்கி இருக்கிறது, அதுல நிறை 10 நியூட்டன், மேல் நோக்கி இருக்கிறது அதே T. ஆனால் இவரின் ஆர்முடுகள் அதே ஆர்முடுகள் பருமனுடன் திசை மேல் நோக்கி, பாரம் குறைஞ்சது மேல் நோக்கி போவார். எனவே மேல் நோக்கிய திசையில் நியூட்டனின் இரண்டாம் விதி இயக்க திசைக்கு அல்லது ஆர்முடுகள் திசைக்கு பாவித்தால் திசை கட்டாயம் போடும். மேல் நோக்கிய திசையில இருக்கிற இழுவை T சய, கீழ் நோக்கி மாறது 10 நியூட்டன், திணிவுக்கு பதிலாக 1 கிலோகிராம், ஆர்முடுகள் அதே A, 1 தர A. இரண்டாம் சமன்பாடு. இந்த முதலாம் சமன்பாட்டிலையும் இரண்டாம் சமன்பாட்டை யோசிக்கும் போது இங்க சய T இருக்கு, இங்க சக T இருக்கு. அப்ப இந்த 2 சமன்பாட்டையும் கூட்டல் செய்தால் Tக்கு T கழிபட்டு போயிடும். சய Tயோடு சக T கூட்டுப்பட்டால் கழிபட்டு போயிடும். எனவே முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டல் செய்தால் சமனுக்கு இங்கால கூட்டுவோம். 20ஓட சய 10 கூட்டுப்பட்டால் 10 மிச்சம். சய Tக்கு சக T கூட்டுப்படும் போது கழிபட்டு போயிடும். ஈக்குவல் டு 2a-யும் a-யும் கூட்டுப்பட்டால் 3a. ஆகவே a-யின் பெருமானம் 10 × 3.
3.33 ms -2 இந்த தெளிவுகளின் ஆறுமுகங்களாக இருக்கும். ஆகவே இழுவையின் பெருமானத்தை முதலாம் அல்லது இரண்டாம் சமன்பாட்டிலிருந்து காணலாம். சரி, நான் இரண்டாம் சமன்பாட்டிலிருந்து காணுவோமே. டி சய 10 பெருமானம் ஆறுமுகங்கள் 1 தர ஏக்கு பதிலாக 3.33. அப்ப டீனது பெருமானம் 3.33 சய 10 அங்கால போய் சக 10 ஆகும். 13.33 நியூட்டன் என்பது இந்த இழையில் காணப்படுகின்ற இழுவை பெருமானமாக இருக்கும். எனவே ஒரு கப்பியினுடைய இயக்கம் தொடர்பாக பேசும்போது, ஒரு கப்பியினது இயக்கம் தொடர்பாக பேசுகின்ற போது பாரம் கூடியது கீழ் நோக்கி ஆறுமுடுகினால் அதே ஆறுமுடுகள் பருமனுடன் பாரம் குறைந்தது மேல் நோக்கி ஆறுமுடுகள் அடையும். ரெண்டு இயக்க சந்தர்ப்பங்களும் வித்தியாசப்படுவதனால், திசைகள் வித்தியாசப்படுவதனால் ஒரு சமன்பாடு பாவிக்க முடியாது. அந்தந்த குறித்த திசைக்குத்தான் நியூட்டனின் விதிகள் பாவிக்கப்படணும். 2 கிலோகிராமுக்கு கீழ் நோக்கி பாவிக்கப்படணும், 1 கிலோகிராமுக்கு மேல் நோக்கி பாவிக்கப்படணும். இந்த விடயங்களை கருத்துல கொண்டு நாங்க இந்த கம்பி தொகுதி தொடர்பான இந்த அமைப்புடைய கேள்விகளை நாங்க செய்து கொள்ளலாம். சரி, அடுத்த ஒரு வினாவுடன் சந்திப்போம்.